ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். இன்றைக்கி நம்ம அழகே அழகு சீரியலில் பார்க்க போகிற எபிசோட் எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் செம எமோஷ்னல், இன்னொரு பக்கம் ஒரு க்யூட்டான சர்ப்ரைஸ் பிளான். ஆமாங்க, நம்ம மலரோட பர்த்டேக்காக வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சீக்ரெட்டாக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கு ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாக்கியராஜுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதைக்குள்ளே போனோம்னா, பாக்கியராஜ் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கார். காலையில் அவரோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது, இன்றைக்கி என்னோடய ஒய்ஃபோட பர்த்டே, ஸோ அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லா கிஃப்ட்டும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக சொல்கிறாரு. ஆனால் அங்கே தாங்க விதி விளையாடுது. பாக்கியராஜ் வெளியே வாங்கின கடனுக்கு 2 மாதமாக வட்டி கட்டலை போல். ஸோ அந்த வட்டிக்காரன் நேராக பேங்க் வாசலில் வந்து நிற்கிறான். சண்டைக்கும் நிற்கிறான். மரியாதையாக வட்டி காசை கொடுத்துரு, இல்லைனா உன் பைக்கை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். பாக்கியராஜ் எவ்வளவோ கெஞ்சுறாரு. அசிங்கப்படுத்தாதீங்க, சம்பளம் வந்த உடனே தந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாரு. பைக் இல்லாமல் நான் எப்படி வீட்டுக்கு போவேன், ஒய்ஃபை வெளியே வேற கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி கெஞ்சுறாரு. ஆனால் அந்த ஆள் கேட்கவே இல்லை. சாவியை பிடுங்கிட்டு பைக்கையும் தூக்கிட்டு போயிடுறான். அப்புறமா பாக்கியராஜ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேலாம் ஒரு 15,000 காசு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு பார்க்குறாரு. ஆனால் யார்கிட்டையுமே பணம் இல்லை. பைக் போன கவலையில் பாக்கியராஜ் இருக்க, கேரக்டர் மலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரே குஷி. ஏங்க, நைட் நம்ம காற்றுல முடி பறக்க பறக்க ஜாலியாக பைக்கில் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பீச்சுக்கு போகிறோம், நம்ம 2 பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டுக்கலாமா அப்படின்லாம் ஆசையாக கேட்குறாங்க. ஆனால் பாக்கியராஜனால் உண்மையை சொல்ல முடியல. வண்டி போன கவலையில் அவரோட குரலே ஒரு மாதிரியாக இருக்குது. மலர், ஏன் உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மலர் சமாளிக்கிறாரு. மனசுக்குள்ளே பைக் இல்லாமல் எப்படி கூட்டிகிட்டு போக போகிறேன்னு அவருக்கு ஒரே தவிப்பு வேற இருக்குது. நிஜமாவே பாவம் ஃப்ரெண்ட்ஸ். இடையில நம்ம மலருக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மதி, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அண்ணி, இவங்க எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மலரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது திருவெட்காடு கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மலர் கோவிலுக்கு கிளம்புன உடனே வீட்டில் இருக்க எல்லாரும், குட்டீஸும் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கேக்கெல்லாம் வாங்கி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 15 மினிட்ஸில் வந்துடும்னு மதி ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. கடைசியாக மலர் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர பாக்கியராஜு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறாரு. மலர் உள்ளே வந்த உடனே, என்னங்க பைக் சத்தமே கேட்கல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பைக்கை நான் வாட்டர் வாஷ்க்கு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, சர்ப்ரைஸு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நைட்டு லாங் டிரைவிங் போகும்போது பைக் இல்லைன்னா உண்மை தெரிய வரும்போது என்ன ரியாக்ஷன் ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஸோ பாக்கியராஜ் எப்படி வண்டியை மீட்க போகிறாரு, இதையெல்லாம் அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.